ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பிராத்மிக்கோடது மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதில் நம்ம ரோமன் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ரோமன் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ஃபஸ்ட்டு ஒரு 5 லெசன்லேருந்து எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தியில் நம்ம சகின்னு சொல்கிறோம், ஃபால்ஸ்க்கு கலத்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 8 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 4 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதுனா போதும் ரோமன் நம்பரில். இப்போ ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து கேட்டிருக்கான், பேஷோவர்லேருந்து. மக்கான் பனானே வாலோக்கோ சூல்ஹா ககாத்தே ஹை. வீடு கட்டுறவங்கள நம்ம மேசர்னு சொல்கிறோன்னு. அப்போ அது தப்பு, கலத்து. மக்கான் பனானே வாலேக்கோ சூல்ஹா ககாத்தே ஹை, கலத். நெக்ஸ்ட் ஸ்வஸ்த் ஷரீர் கே சபியத் மஸ்திக் ரகாத்தா ஹை. உடல் ஆரோக்கியம் இருப்பது தான் முக்கியம், சகி. ஆபூஷன் பனானே வாலோக்கு படாயி ககத்தா ஹே. கோல்ட் ஸ்மித்தை நம்ம கார்பெண்டர்னு சொல்கிறோம், தப்பு, கலத். லோகக்கார் லோகே சாமான் பனாத்தே ஹை, சகி. ஏ பி சி டி அதி கை விட்டமின் ஹே. இது எல்லாமே ஒரு விட்டமின் ஏபிசிடிங்கிறது, சகி. கிசான் கேன் ஜோத்தே ஹை, சகி. देवी कन्याकुमारी का मंदिर नया है, गलत. कन्याकुमारी भारत की उत्तरी शहरों पर, गलत. சரிங்களா? இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 8மே பார்த்துக்கோங்க. இதில் எனி 4 தான். நீங்கள் இதை பார்த்துட்டாலே இதுலேருந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோமன் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்லப்ஸ். चूज द करेक्ट आंसर. किनकी 4 के कोष्टिक से सगी शब्द के सुनकर காலி ஜாகாக்கு பாரியம். இந்த 2 ஆன்சரில் எது கரெக்டோ அது ஃபில்லப்ஸில் கரெக்டாக எடுத்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அத்தியாபக் சத்ரோக்கி அச்சி அச்சி பாத் பி பதாத்தே ஹே. நல்ல வார்த்தைகள் பேசுகிறாங்க, பாத். இது 2லேயே எது கரெக்டோ அது எழுதணும். ஸ்கூலுக்கு ஆகே சோட்டி சே புல்வாரி ஹே. चत्तर शाम को 4 बजे तक पढ़ते हैं. शाम को सवेरे ना कालेला, शाम को ना ईवनिंग. बिल्ली चूके को पकड़ा है. எலி எலியை பூனை பிடிக்கும், அப்படி பகடானா பிடிக்கிறது. उसके बाद 1 घंटे की छुट्टी होती है, छुट्टी आराम. இது 2 சூஸும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, பாத்து, அப்புறம் புல்வாரி, சபேரே, குத்தே, சுட்டி. இது 2ல் எது கரெக்ட் ஆன்சரோ எழுதணும். இதுக்கு 4 மார்க். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 4 தான் எழுதி போகிறீங்க. நான் 8 கொடுத்துருப்பாங்க, எனி 4 எழுதினா போதும். ரோமன் நம்பர் 7லேயும் 8லேயும் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் மார்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சாப்டர்லலாம் நீங்கள் ஈஸியாக இந்த ரோமன்லலாம் எடுத்துடலாம். இது 2 அப்படியே வரும், நீங்கள் படிச்சுக்கோங்க. நாளைக்கு 2 ரோமன் லெட்டர் பார்க்கலாம். எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு ஏதாவது படிக்க தெரியலனாலும் சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நான் படித்து காட்டுற மீனிங்ஸும் சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர்.